ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் சக்கரத்திற்கு பயந்து அசுரர் கூட்டம் எல்லாம் பாதாள உலகிலே ஒளித்திருக்கிறது. அப்படியே பாதாள லோகத்திலே ஒளித்திருக்கிறது. பாதாள உலகத்துக்கே தலைவி அது யாரு? அது யாரம்மா? அவள்தான் ஐயா பாதாள வள்ளி என்று சொல்லக்கூடிய துந்துமியான பெண்கொடியாள். துந்துமியான பெண்கொடியா? ஆகா என் பெருமானுடைய சக்கரம் அண்ணா வந்து விட்டது. அண்ணா வந்து விட்டது. அவளை எங்கே போய் ஓடி ஒளிப்பது? ஆமா என்று சக்கரத்தை பார்த்து அப்படியே வணங்கினாள். அப்படியே ரெண்டு கை எடுத்தாள். சக்கரை என்னப்பா சொன்னது? என்னம்மா சொன்னது? ஆற்றுடை கும்பிட்ட கையை ஒரு நாளும் தரிக்க மாட்டேன். தரிக்க மாட்டேன். என்னை வணங்கி வந்த காரணத்தினால் என் மகிமையாரே, என்னுடைய மகிமையாரே, உனக்கு ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பாகவே பிறக்கும். கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். என் பெருமானுடைய சக்கரை என் பெருமானிடத்திலே போய் சேர்ந்தது. போய் சேர்ந்தது. ஆற்றுடையால் அன்று முதல் எப்படி எப்படி இருக்கின்றாள்? எப்படி எப்படி இருக்கிறாள்? பத்தாவரை வாரத்திலே பாவையவள் வருத்தப்படுகிறாள். வருத்தப்படுகிறாள். அடை வலுத்தவள் திரேகமெல்லாம் படித்தால் படிக்க மாட்டாள், பாய் போட்டால் தூங்க மாட்டாள், பாய் போட்டாலும் தூங்க மாட்டாள், நின்றாலும் நிற்க மாட்டாள், நிலையிலாமே தளர்கிறார். அந்த அம்மாவுக்கு நிலையில ஒரு கை, அந்த அம்மா இடுப்புல ஒரு கை. அந்த அம்மா இடுப்புல ஒரு கை. வருத்தமறை கண்டறிந்தார், மருத்துவரையை அழைத்து வருகிறார். மருத்துவத்தை அழைத்து வருகிறார். மருத்துவமும் தோழியரும் மங்கையருக்கே கை கொடுத்தார். மங்கையருக்கே கை கொடுத்தார். வேதனை தாங்க முடியாமல் அந்த ராஜுடையான பெண்கொடியாள், ராஜுடையான பெண்கொடியாள் அடியேரம்மா மருத்துவமே மருத்துவமே யானை வலியடி குதிரை வலியன் மருத்துவமே மருத்துவமே அதற்கேற்ற வீரவரை பலனுண்டு, வேலை பார்த்தால் கூலி உண்டு. வேலை பார்த்தா தான் கூலி உண்டு. பிறக்கருக்கு முன்னால் சஞ்சலம், பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கலாம்ல. பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கலாம் அல்லவா? அடி இருவேரும் பேடி கொண்டிருக்கக்கூடிய போரு பேசி கொண்டு இருக்கும் போது
குழந்தை பிறந்திருக்கிறது. அங்க பிறந்தது அழகா உள்ள ஆண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை பிறக்கிறவர்தான்ப்பா கலகலான் இருக்கு, ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். ஆனா பொம்பளை பிள்ளை பிறக்கிற விடுவுறாங்க கம்முடு தானே இருக்கும், கொஞ்சம் கம்முன்னு தானே இருக்கும். அங்கே பிறந்திருப்பது அழகாய் உள்ள ஆண் குழந்தை. அழகா உள்ள ஆண் குழந்ை ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான் பர்பாசுரன். பர்பாசுரன் சீறி வெற்றிலை இல்லாமை செலவு செய்தான். அழகாக இறந்ததோர் வாழனுக்கு வேர் கொடுக்கிறான். என்ன பேர் கொடுக்கிறான்? அருந்தவத்திலே பிறந்ததினால் அவனுக்கு அரக்கன் என்று பெயர் கொடுத்தான். அரக்கனே என்று பெயர் கொடுத்தான். வரத்தினால் பிறந்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறான். வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். அருந்தவத்திலே பிறந்ததினால் அரக்கன் என்றும், அரக்கன் என்றும், வரத்தினால் பிறந்ததினால் வல்ல அரக்கன் என்று பெயர் கொடுக்கிறான். வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுத்த வாளுகளை என்ன விதமாகவே வளர்த்து வருகிறார். என்ன விதமாக வளர்த்து வருகிறாள். தோளாதிலே தொட்டில் கட்டி 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 தொட்டி விளையாடிலே நடவரதி தடை வருதி விளையாடுகிறான். சிறிரீரி உருட்டுகிறான். அரக்கன் தெருவில் விளையாடுகிறான். தெருவிலே விளையாடுகிறான். 5 வயதிலேயே அவர் அண்ணாவியான அறிவு பள்ளியில் படித்து வருகிறான். அறிவு பள்ளியே படித்து வருகிறான். 5 வயதிலே அண்ணாவியான அறிவு பள்ளியில் அரக்கனான பாலகல் என்ன விதமான கலைகளும் கலைஞானியங்களோ கற்று வருகிறான் வருகிறான் வருகிறானே. அரக்கணவன் கற்று வருகிறானே. அடடே அடடே அரக்கா அரகா அறிவுரையா ஒன்றை வேந்து அன்னை வீதா என்று வழி அடே
குலம் என்ன குலம்? அவன் குலம் அசுரன் குலம். யாருடைய குலம்? அசுரருடைய குலம். அரக்கனுடைய குலம் அசுரன் குலம். ஓஹோ, அந்த அரக்கன் குலம் அசுரன் குலம் அல்லவா? அசுரன் குலம் அல்லவா? அவனவன் குலப்பிரகாரம் படித்து வருகிறான். படித்து வருகிறான். அதாவது ஒரு மனிதராகப்பட்டவன் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறானோ பிறந்திருக்கானோ அந்த குலத்தொழில் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தெரியணும். கண்டிப்பாக சாதி தொழில் தெரியணும். சாரி தொழிலா? எந்த சாரியில் பிறந்திருக்கிறானோ அந்த சாரி தொழில் தெரியணும் இல்லையா? கண்டிப்பாக தெரியணும் அல்லவா? உடுக்கார் ஐயா உடுக்கடிச்சாரு, உடுக்க அடிச்சாரு, இவரு உடுக்கடிச்சு பிழைச்சுக்கிட்டாரு. அப்பா பேரு புகழ் வாங்கினாரு. அவர் தர்ம புண்ணியவாளன். ஆனா அவர் மல்லிகைப்பு மூடு. மல்லிகைப்பு மூடு. இவன் மல்லிகைப்பு மூடும் இல்ல, பிச்சியப்பு மூடும் இல்ல, மூடும் இல்ல. ஆனா என்ன மூடா இருக்கா? என்ன மூடு? உறவாட எருக்கலையா இருக்கா, ஊரா இருக்கல. ஊதா இருக்கல. வெள்ள இருக்கலனா தான் பிள்ளையாருக்கு உறவும் அப்பா. வெள்ளை இருக்கலனா பிள்ளையாருக்கு உதகும். ஆமா, இது ஒண்ணுக்குமே உதகாத இருக்கல, ஊதா இருக்கல. ஊதா இருக்கல. சரி, சிவபெருமான் கையில் இருப்பாரு சிற்றுடுக்கு. அந்த சித்துடுக்கு. தம்பி, இவன் வைத்திருப்பாரு வெங்கல உடுக்கு. நான் வச்சிருக்கிறது வெங்கல உடுக்கு. அந்த சிவன்மருடைய உடுக்கு நாத யாங்கிட்டதான் பேசுதுங்க. நாத யாங்கிட்ட தானமா பேசும். ஆமா, சொல்லுவாமல்ல, சொல்லுதாமல்ல. நான் அடிச்சா தானே நீ படிக்க முடியும் காணே. அப்படி சொல்லுதானா? ஆமா. யார் இந்த மாரியா? அந்த மாரி அப்பன். அவன் அப்பன் ஆயிட்டானோ? தாத்தாவே ஆயிட்டானே. ஏற்கனவே அவன் மாறி ஒரு குத்து மாவுக்கு அவன் ஏமாறி ஏமாந்துகிட்டு தான் அலைதான். ஏமாந்துகிட்டு தான் அலைதானா? மாவுக்கு ஏமாந்துகிட்டு தான் அலைதான். அது 4 வித செல்வங்கள், 4 வகை செல்வங்கள், 4 வித கலைக்காணியங்களையும் படித்து வருகிறார். படித்து வருகிறான் வல்லரக்கன். அந்த அசுரர் குலத்தில் பிறந்த அரக்கனாரவள் என்ன விதமான செல்வங்களை எல்லாம் படித்து வருகிறார். எப்படி படித்து வருகிறார்? அவையான ஏற்றம் குதிரை ஏற்றம் அடிபிடிகள் சிலம்பு தோழியான ஏற்ற குதிரை ஏற்றோடி பிடிகள் சிலம்பு தொழில் கூடு வீட்டு கூடு வாய்வன் குலத்தொழிலும் தான் படித்தான். கூடு வீட்டு கூடு வாய்வன் குலத்தொழிலும் தான் படித்தான். அல்லடையவு சிலம்பு தொழில் மாயசால வித்தை கற்றான். என்ன கற்றான்? என்ன கற்றான்? மாயசால வித்தை கற்றான். ரஜாலம் ரஜாலம் அவ ஏகசாலமாய வித்தை. அரக்கா அவன் குழி வெறுக்கும் அங்கு மரசாரும். அவன் குணமுடனே கல்வி கற்றான். ஓடி ஒன்பது மயல் அடிப்பா இருந்து என்பது உடும்படிப்பா. ஓடு என்பது உடும்படிப்பா இருந்து என்பது சிலம்படி. அவன் மடியாறு சுவடி சுவடிகள். படியாத சுவடினாது என்ன சுவடிகள்மா? வேதங்கள் 4 வேதங்கள். 4 வேதங்கள். 6 சாஸ்திரங்கள். 6 சாஸ்திரங்கள். 17 புராணங்கள். புராணங்கள். 28 ஆகமங்கள். 32 தர்மங்கள். 64 கலைக்காணியங்கள். கலைக்காணியங்கள். 96 தத்துவங்கள். தத்துவம் 96. இது மட்டும் படித்து வருகிறாரா? வேற என்ன படித்து வருகிறார்? அச்சம் மடம் நாணம் பயர்பு. பயர்பு. இப்பேற்பட்ட சகலவிதமான விதியாசனங்கள் எல்லாம் படித்து வருகிறான். படித்து வருகிறான் வல்லரக்கன். அரக்கனானவன் எத்தனை வயது வரை வள்ளியில் படித்து வருகிறான்? 16 வயது மட்டும் படித்து வருகிறான். பால வயது, பக்குவமான வயது. வயது 16. வயது 16. என்ன படிக்கிறான் அரக்கன்? அரக்கனானவன் என்ன
எடுத்து வருகிறான் 16 வயரும் மாட்டும் அரக்கா அவளும் பள்ளியிலே தான் பாடித்தான் வயது 17 17 வயது அந்த 17 வயதிலே அரக்கன் பள்ளி விட்டு வெளியில் வருகிறான் பள்ளி விட்டு வெளியேறினா வயதோ அவனுக்கு 19 வயது 19 வயதிலே வார கல்யாணம் முடிக்கிறான் பார கல்யாணம் செல்ல கல்யாணம் முடிக்கிறான் சீரழிஞ்ச கல்யாணம் என்னை மாறி சீரழிஞ்சு செங்க செமந்த கல்யாணம் சொல்ல சொல்லையா இப்ப வைக்கல ஆமா கல்யாணத்தை முடிச்சுதான் இப்படி சீரழிஞ்சு உங்க பின்னால அலையுத ஓஹோ ஏன் அலையுத எல்லாம் வயிற்று பிளப்புக்கு தான் அப்படி சொல்லணும்ல ஆமா வயது 21 21 வயது அரக்கல் எங்கு வருகிறார் அரக்கணவன் எங்கே வருகிறான் 21 வயதாரிலே வயதாரிலே அப்படியே ஆள வருகிறான் நெறிமுறை தவறாதபடி தவறாதபடி அந்த பர்பாசுரன் மகராகிய பார்ப்புகளும் அந்த வல்லரக்கல் அந்த வல்லரக்கல் ஆள வருகிறானே எப்படி ஆள வருகிறான் அவனை 86 நாட்டையும் ஆள வருகிறான் எப்படி ஆள வருகிறான் 86 நாடாரிலேயே நாடரிலே அவனை 56 நாட்டுக்கும் அறிக்கை ஓலை அனுப்பினாள். அறிக்கை ஓலை அனுப்பினார். வாருங்கள் வாருங்கள் என்று 56 நாட்டுக்கு அனுப்பி 56 தேசத்துக்கு அனுப்பி 56 நாட்டரசர்களை வரவழைத்தார். அப்படியே வரவழைத்தார். அரக்களை மஞ்சள் நீரிலே ஆட வைத்தாள். மஞ்சள் நீரிலே ஆட வைத்து பீதாம்பர வஸ்திரம் அணிந்தாள். அணிந்தாள். தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்தாள். அப்படியே தலையிலே தூக்கி வைத்தாள். ஏ அரக்கா, ஏ அரக்கா, இன்றையிலே இருந்து அன்னையிலே இருந்து அவனை 56 நாட்டுக்கும் அதிபதி நீதாப்பா. அன்னையிலே இருந்து அதிபதி நீதாப்பா. அரக்கன் தலையிலே என்ன ஏறினது? அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது. கிரீடம் ஏறியறி அவருக்கு என்ன உயர்ந்தது? தான் என்ற தலைக்கு விரும்ப உயர்ந்தது. ஆட்சி உயர்ந்ததா? கிடையாது. அரசு உயர்ந்ததா? கிடையாது. செங்கோல் உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. பாவிக்கு செல்வாக்கு உயர்ந்ததா?
செல்வாக்கு உயரவில்லையே. அவனா கொஞ்சம் பலமா இருக்கானப்பா. அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம்? அவன் பலமா இருந்தா வீட்டுக்காரிக்கு லாபம். அவன் வீட்டுக்காரி, அவன் குழந்தையாளுக்கு, அவன் குடும்பத்துக்கு லாபம். ஆமா. இப்ப நான் பலமா இருந்தா என் குழந்தையாளுக்கு லாபம். அவனும் உயரவில்லை, ஆட்சியும் உயரவில்லை. ஆமா. செங்கோல் உயரவில்லை, உயரவில்லை. அரக்கன் செல்வாக்கு உயரவில்லை. செல்வாக்கு உயரவில்லை. உயர்ந்தது ஒன்றச்சான். என்ன உயர்ந்தது? தான் என்கிற கௌரவம். ஒரு மனிதனுக்கு தான் என்ற கௌரவம் வரலாமா? வரக்கூடாது. அவனுக்கு வந்துட்டுல்ல. கொஞ்ச நாளா எனக்கு அந்த கௌரவம் இருந்தது. தெருவும் திண்ணையுமா அலைஞ்சிட்டேன். தின்ன கிடைச்சா தெருவு கிடைக்காது, தெருவு கிடைச்சா உனக்கு தின்ன கிடைக்காது. ரெண்டும் கிடைச்சா நடக்க காலத்து இருப்ப. நடக்க காலத்து உட்கார்ந்த இடத்தை விட்டு நவலாம இருந்தேன். அட பாவி, என்ன செய்ய முடியும்? கௌரவம் வரக்கூடாதுல்ல அம்மா? ஆமா, வரக்கூடாது, வரக்கூடாது. கௌரவம் வந்த அன்னைக்கு பின்னால வண்டி வந்துட்டுன்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா. சல்லாளவாவி ஆட்சியில் என்றைக்கு அமர்ந்தாரோ அமர்ந்தானோ அன்னைக்கே மறந்தா. அன்னைக்கு யாரை மறந்தா? உன்னை மறந்தாரா? ஆமா. என்னை மறந்தாரா? ஆமா. யாரு யாரை மறக்கிறான்? அரக்கணவனாண்டவனே மறக்கிறான். உன்னையும் மறக்கவில்லை, என்னையும் மறக்கவில்லை. மறக்கவே இல்லை. உன்னையும் என்னையும் படைத்தாரே ஆண்டவன் சாம்போ சிவன் சங்கரன் சதாசிவன். சதாசிவன் காலை காலார் வைத்தவன் அமரநாதன் கரைக்கண்டன் சிவபெருமான் நீலகண்டமூர்த்தி. அந்த நீலகண்டமூர்த்தி உன்னை என்னை ஊர் ஊரா அலை விட்டிருக்கானே அந்த பரமன் பரமன் பரமசிவன். உன்னை என்னையே அம்மா ஊரு ஊரா அனுப்பி வச்சிருக்கானே ஆக்குப்பற சோத்துக்கு. அந்த ஆண்டவன், அந்த கடவுள், அந்த நீலகண்டமூர்த்தி. அந்த நீலகண்டமூர்த்தி அவனை மறக்கலாமா? அவனை மறக்கலாமா? ஜாம்போ சிவனை மறந்துட்டா, மறந்துட்டா. கையெத்தி நிப்ப. சரி. யாரை மறக்கிறா? யாரை மறக்கிறா? அரக்கணவன் ஆண்டவனே மறக்கிறா. ஆண்டவரே மறந்தாரையா? அரக்கணவன் அங்கு ஆளுகிறார். அரக்கா அரக்கா என் சிவனே நெட்டையில் திறநீர் இட்டது கிடையாது. நெட்டிய கண்ணனே வணங்கவில்லையே. என் சிவனே சிவனே பஞ்சாசரம் அணி பகவான் திருவடி கடவுளே மறந்தாரையோ மறந்தாரையோ. உன்னையும் என்னையும் மறந்தான் ஐயா. ஆமோ ஆமம்மா. உடையவன் பூசையவன் இழந்தான் ஐயா. அம்மா வெள்ளியங்கிரு மாமலையில் மாமலையில் விமல்லநாதனையும் மறந்தானையா. ஆமா. மறந்தா மறந்தா. யாரை மறந்தா? ஆண்டவனை மறந்தாரே. அரக்கணவன் மறந்தானே. பரமனேயும் மறந்தாரையோ மறந்தாரையோ. வாழ்வுகளும் அந்த மறந்தோரையோ மறந்தாரையா. ஆண்டவனை மறந்தால் நாட்டில் மழை பொழியுமா? மழை என்பது
என்பது பொழியுமா? நமது நாடு யுகம் 4. 4 யுகம். 4 யுகம். திரையுகாயுகம், ஆமா. கிரகிதாயுகம், சரி. துவரகாயுகம், ஆமா. கலியுகம். கலியுகம். துவரகாயுகம் தருமனுடைய ஆட்சி. அந்த தர்மனுடைய ஆட்சி. தருமனுடைய ஆட்சியிலை 36 ஆண்டு காலம் ஒரே மன்னன் ஆண்டிருக்கான். அப்பா, ஒரே மன்னன் நீதி நேர்மையோடு ஆண்டு இருக்கிறான். உலகமே தர்மமயமாக சொலித்துக் கொண்டிருந்தது. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு பசுமை பெற்ற நாடா இருந்திருக்கு. இப்ப ஒன்னால 3.25 நாளிகை ஆள முடியல. 3.25 நாளிகையா? 1.5 நாளிகையா ஆள முடியல. அப்ப 3.25 நாளிகை கூடுதலா? ஆமா, அது கூடுதல் இல்ல. 1.5 நாளிகைன்னா? ஆமா, 1 நொடி. 1 நொடி. கால் நொடி. கால் நொடி. ஆமா, 1.5 நொடி. ஆமா. அதே ஆள முடியலையே. அப்ப இப்படி ஆள முடியுமாமா நம்மளால? முடியாது. அதுக்கெல்லாம் என்ன வேணும்? நீதி நேர்மை இருக்கணும். நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும், ஆட்சியிலே வந்து பணிவு இருக்கணும். ஆமா, வீட்டுல மஞ்ச மசாலா வாங்கணுமா? பணிவு இருக்கணும். ஆமா, மனிதனாக உலகில் பிறந்து விட்டால், சபைக்கு வந்து விட்டால் அவனுக்கு பணிவு இருக்கணும். பணிவு இருக்கணும். உன் வீட்டுல இருந்தால் பணிவு தேவையில்லை. ஆமா, உன் வீட்டுக்காரிக்கு வேணா பணிவா இருந்துக்கலாம். இருந்துக்கலாம். ஆமா, நான் என்னைக்குமே என் வீட்டுக்காரிக்கு பணிஞ்சுதான் நடப்பேன். சபைக்கு வந்து விட்டால் ஆமா, மனிதனுக்கு கௌரவமாகாது. கௌரவம், தலை கௌரவம் என்னை மாதிரி ஆகாது. உன்னை போல் இருந்தால் உலகத்தை நீ வாழ முடியுமா? வாழமே ஒரு நாள் முடியாதம்மா. அதை போல அரக்கடால் நீ தவறிய மன்னன் உலகிலே வாழ முடியுமா? வாழவே முடியாது. அவனுக்கு பணிவு கிடையாது. பணிவு என்பது கிடையாது. கௌரவம் உண்டு. ஆமா, கௌரவம் இருக்க கூடாதுல்ல. என் கூட சேர்ந்தவன் தலை குனிந்து வணங்கணும் இல்லையா? ஆமா, உங்களை கண்டா அம்மா வாங்க, அக்கா வாங்க அப்படின்னு பணிவு வேணும்ல. என்னை கண்டாதான் நிமிந்து பாக்கிய. நிமிந்து பார்த்தாலும் பரவாயில்லையே. பார்த்தாலும் பரவாயில்ல. பெருவரல் இடத்துல அசால்ட்டுங்கிற. கண்டும் காணாமல போறேன். அதை எடுத்துருவேன். அதத்தானே கேட்டேன். நல்லால போய் எடுத்துறாங்க என்ன கொஞ்ச நாளைக்கு. கடாரவன் ஆட்சியில் அமருகிறானே. எப்படி அமருகிறான்? அரகனுடன் ஆட்சியில். ஆமா, 56 நாடாரில. அரக்கா 12 வருட காலம். ஆமா, பாரில் மாலை அது ஒள்ளியவில்லையா? ஏதாயி பஞ்சுமா